ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெட் வெல்வெட் சீஸ் க்ரீம் பிளாண்டி தான். ஸோ நம்ம கிளாஸில் வந்து ஃபைனலாக கொடுத்துருப்பேன். ஃபைனலாக தேர்டோ கரெக்டாக ஞாபகம் இல்லை எந்த லைனில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். செகண்டாக கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ட்ரை இன்க்ரீடியன்ட் எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு பவுலில் நீங்கள் மைதா, அது கூட கொக்கோ பவுடர், அது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட், அப்புறம் பேக்கிங் பவுடர், இதோடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பிடிஎஃப்பில் கொடுக்குறோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்லெஸ் தான். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் சேர்க்க போகிறதில்ல, எக்கு சேர்க்க போகிறதில்ல, அப்புறம் யோகட் அது மாதிரி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இதுதான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். அதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தேவையான அளவு பட்டருமே வந்து நான் என்ன எவ்வளோ மெஷர்மெண்ட்டுங்கிறத நான் வந்து பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அமுலில் மித்தாய் மேட்டுன்னு சொல்லிட்டு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு எக்கனாமிக்கலாக ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கிது. ஸோ கண்டென்ஸ்டு மில்க் அதை எடுத்துக்கோங்க. பட்டரை வந்து மெல்ட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் அப்புறம் பவுடர் சுகரை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி கிரானுலேட்டட் சுகரை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறீங்க. இதுக்கு ஐசிங் சுகர்னால் எடுக்கக்கூடாது. ஸோ அதையுமே வந்து கண்டென்ஸ் மில்கோட ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஓரமாக. நம்மளுடைய இந்த மெயினான இன்க்ரீடியண்ட்டுக்கு மெயினான விஷயம், இந்த ப்ரௌனிக்கு மெயினான விஷயம், இந்த பிளாண்டிக்கு சீஸ் க்ரீம் தான். ஸோ அதுதான் எடுத்துருக்கோம். அது வந்து என்ன பிராண்ட் எடுத்திருக்கேங்கிறத நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்து நீங்கள் அதே பிராண்ட் எடுத்துக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட்டும் நம்மளுடைய பிடிஎஃப்பில் இருக்கும். ஸோ இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 1 வீக்லேருந்து 10 days வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிடலாம். கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. ஓகே. ஸோ அந்த சீஸ் க்ரீமோட நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கண்டென்ஸ் மில்க், ஆல்ரெடி ஒரு கண்டென்ஸ் மில்க் எடுத்ததை ஓரமாக வச்சுருங்க. இதுக்கு தனியாக கண்டென்ஸ் மில்க் நம்ம சீஸ் க்ரீம் அந்த ரெடி பண்ணுறதுக்காக. ஸோ அது கூட வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர். ஸோ கார்ன்ஃப்ளவர் நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் என்ன மெஷர்மெண்ட்டுங்கிறத எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லிக்விடியாக வரும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ லிக்விடியாக இருக்குன்ட்டு. திக்காக இருந்தாலும் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க கண்டென்ஸ் மில்க்கு, அப்புறம் வந்து அந்த பவுடர் சுகர், இதை வந்து என்ன பண்ணணும்னா மெல்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பட்டரில் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆட் பண்ணி நல்லா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ மிக்ஸ் ஆனால் தான் அதோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனா கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ப்ரௌனிக்கு சொன்ன மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகணும். ஓகே. ஸோ நிறையா பேர் வந்து பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் கேட்குறீங்க. ஸோ பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் எப்படி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு உங்கள் நியர்பை கொடுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸோ நியர்பை கொடுங்க. நம்மளோட பேசிக்ஸ் வீடியோஸில் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். நியர்பை கொடுத்து அவங்களுடைய ரிவ்யூஸை வாங்க, அவங்கள்ட்ட இருந்து சஜஷன் கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் செய்கிறத ஃபஸ்ட்டு போஸ்ட் போடுங்க. இன்ஸ்டாகிராம், அப்புறம் வந்து ஃபேஸ்புக், அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி போஸ்ட் போடுங்க. அதை பார்த்து நிறையா பேருக்கு தெரியும் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணாமல் நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே கொடுங்க. ஓகேயா. ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிகினர் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ரெட் கலர் ஜெல் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் என்ன பிராண்ட் எடுத்திருக்கேன், சுகரைன் பிராண்ட் எடுத்திருக்கேன், ரெட் கலர். ஸோ அதில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும், இவ்வளோ தான் விடணுங்கிறது கிடையாது. ஸோ ஃபியூ ட்ராப்ஸ் அது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மிக்சரோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கோம்ல, ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்க பட்டர், கண்டென்ஸ்டு மில்க், சுகர், அப்புறம் வந்து அந்த கலர் போட்டிருக்கோம்ல வெனிலா எசன்ஸ், ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லாவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் அந்த மாவெல்லாம் இந்த பேட்டரோட மிக்ஸ் ஆகணும். ஸோ இதோட கலர் வந்து அப்படி பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு ரெட்டாக சூப்பராக இருக்கும். ரெட் வெல்வெட்னாவே ரெட் கலர் தானே மெயின். ஸோ சப்போஸ் எனக்கு வந்து இந்த கலர் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா பீட்ரூட் இருக்குல்ல, பீட்ரூட்டை வந்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விடுங்க. நல்லா வறுத்துட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த சாறை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து நல்ல விஷயம்னு இல்லை, மெயினான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இந்த கலர் ஆட் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெட் வெல்வெட் சீஸ் க்ரீம்னால் அதுக்கு அத்தாரிட்டியாக இது மட்டும்தான். ஓகே. ஸோ இது கூட வந்து வினிகர் ஆட் பண்ணுறோம். வினிகர் என்ன வினிகர்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணதாக சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் ஆட் பண்ணல, நம்ம இதில் தான் ஆட் பண்ணுறோம்.
நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது ஆட் பண்ணியிருக்கோம்னு சொன்னேன்ல, அதில் ஆட் பண்ணல. ஸோ இதில் தான் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் திக்காக ஒரு டோ மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து லிக்விடியாக தான் கிடைக்கணும். லிக்விடியாக மீன்ஸ் பேட்டர் வந்து கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பேட்டர் கன்சிஸ்டன்சி இது வந்து ரெக்வயர்டு தான், ஆப்ஷனல் தான். ஸோ நான் உங்களுக்கு பேட்டர் வந்து நல்ல ஃப்ளோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் மில்க் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஃப்ளோ இல்லைன்னா நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாகவே வந்து ப்ரௌனிஸாக இருக்கட்டும், பிளாண்டிஸாக இருக்கட்டும், பேட்டரி திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஓகே, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம டின்னில் வந்து ஆல்ரெடி லைன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த பேட்டரை ஊற்ற போகிறோம். பாருங்கள், ஊற்றும் போதே எவ்வளோ ஒரு ரெட்டாக பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டேஸ்ட் வைஸும் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஆசமாக அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதில் எக் ஆட் பண்ணாதனால அந்த ஸ்மெல்லெல்லாம் வராது. ஸோ இதை நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த சீஸ் க்ரீம் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் மெத்தடு தான் இதில் காட்டுறேன், மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே சொல்லலை. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃப்ல இருக்குது, அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோ வந்து வியூஸ் நிறையா போயிருக்க மாதிரி இருக்குது. நம்ம கிளாஸில் இருக்கிறவங்கள திரும்ப திரும்ப பார்க்குறீங்களா, இல்லை வேறு யாருக்கும் ஷேர் பண்ணி அவங்க பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. பட் வியூஸ் அதிகமாக போன மாதிரி எனக்கு காட்டுது. திரும்ப திரும்ப பார்க்குறீங்கன்னா சொல்லுங்கள். ஓகேயா? ஸோ நீங்கள் இதை வந்து நல்லா பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிஜியை வந்து 170 டிகிரி செல்சியஸில் நான் 15 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பேட்டரை, அதாவது மேலே சீஸ் க்ரீம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ லைட்டாக கூட போடுங்க, உங்களுக்கு ரொம்ப சீஸ் க்ரீம் பிடிக்காதவங்க லைட்டாக போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அதை வச்சுட்டு டாப் அண்ட் பாட்டம் ராடில் 170 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் நான் வச்சு பேக் பண்ண போகிறேன். நான் வந்து இன்றைக்கி 1/2 kgக்கு செஞ்சுருக்கேன். பட் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு 1/4 கிலோ தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் டபுள் ஆஃப் தி அமௌண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக் ஆயிடுச்சு. பேக் ஆனதுக்கப்புறம் டூத் பிக் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ டூத் பிக் டெஸ்ட் பண்ணும் போது அதில் க்ளீனாக வரணும், அந்த டூத் பிக்கில் க்ளீனாக வரணும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எடுக்கும் போது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்திருக்குன்னு. ஸோ அந்த பேட்டரோட எந்த ஒரு இதுவுமே ஒட்டலை. ஓகேயா? ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் ப்ரௌனியாக இருந்தாலும் பிளாண்டியாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் எடுக்கணும். ஸோ எதனாலனா நம்ம இதை திருப்பி போட்டு திரும்ப போட முடியாது. ஸோ மேலே இருக்க க்ரிங்கிள் டாப் எல்லாமே வந்து இதுவாயிரும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் டின்லேருந்து எடுத்துகிட்டு பீஸ் போட்டு கட் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபஜ்ஜினஸோட மேலே வந்து அந்த லேயர் நம்ம வந்து ஊற்றிருக்க அந்த சீஸ் க்ரீம் லேயர். நீங்கள் இவ்வளோ ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. சும்மா அங்கங்கே ட்ராப்ஸ் வச்சு சும்மா மிக்ஸ் பண்ணால் கூட போதும். நீங்கள் கம்மியான அமௌண்ட் கூட சீஸ் க்ரீம் இதை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதை நான் கட் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக சாக்லேட் பிடிக்காதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பிளாண்டீஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே இன்னுமே சூப்பராக இருக்கும். ஓகேயா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, குரூப்லேயே கேளுங்க. ஓகே, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ண வருது. அதை கட் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். டேஸ்ட் வைஸும் அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஜ்ஜினஸோட மேலே சீஸ் க்ரீம் லேயரோட ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத நமக்கு சொல்லுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். தயவு செஞ்சு சொல்கிறேன், இதை யாருக்கும் ஷேர் பண்ண வேணாம். பிடிஎஃப்பும் யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ண வேணாம். ஓகேயா? தேங்க்யூ.